பிளேட்டுக்கு முட்டை 4 முட்டை உடச்சி எடுத்துக்கிட்டேன். இதோட சால்ட்டு, கொஞ்சோண்டு மிளகு பொடி இதை நல்லா கலக்கிடுவோம். சரி, ரெடி ஆகும் சீக்கிரம். முட்டையில் 2 பக்கமும் ப்ரெட்டை முக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக டிப் பண்ணிடணும். ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு எடுத்து போடணும். அதே மாதிரி காலையில் இது ஈஸியான டிஃபனாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிடாம போகலான்னு ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. தோணுச்சுன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் இது உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கரெக்டாக 2 நிமிஷம். அதாவது குயிக் மேகின்ற மாதிரி குயிக் ப்ரெட் ஆம்லேட். இதுக்கு நீங்கள் எதுவுமே போட தேவையில்ல. குழந்தைங்களுக்கு இப்படியே கொடுத்தாலே நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. காலைல ஒரு ஃபுல் ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க இந்த டிஃபனை. இதுக்கு ஆயிலெலாம் நிறைய தேவைப்படாது. ஜஸ்ட் நம்ம தோசை சுடுற மாதிரி தான் வச்சு இதை நீங்கள் தவாவில் இருக்கும்போதே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி கொடுங்க. ஒன்றும் அவங்க ஒரே வாய் ஒரு ஸ்கொயர் பீஸ்க்கு ஒரு வாய் எடுத்து போட்டு சாப்பிட்டு ஃபில்லிங்காக போயிடுவாங்க. இது கூட ஒரு கிளாஸ் பால் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நமக்கும் குழந்தைங்க சாப்பிட்லையேன்னு தோணாது. நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு என்ன கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா குழந்தைங்க இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்கூலில் இருந்துட்டு வர்றதுக்கு இது கொடுத்தாங்கன்னா நல்லா அழகாக சாப்பிட்டுக்குவாங்க. சின்ன குழந்தைங்க 3 வயசில் இருக்கிற பிள்ளைங்க கூட அழகாக ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுக்குவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட